இனிய ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியர்களாக சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்களையும் மிகுந்த நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் பிரதான ஆராதனையாக இருக்கிற இந்த ஆராதனையிலே குடும்பமாக தனிநபராக பற்பல இடங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்களுடைய அனைத்து இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுப்பாராக. 2000 ஆண்டிலே இந்த ஆலயத்திற்குள்ளே நான் காலடி வைத்திருக்கிறேன். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டலமாக இருக்கின்ற பொழுது நான் வாலிபர் ஊழியனாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணி செய்தேன். அப்பொழுது இதே போல பிரதான பண்டிகை நடைபெற்று கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அப்பொழுதைய உபத்தலைவர் மனதில் ஞாபகம் இருக்கிறது, அருள் திரு ஆர் ஜோசப் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்தார்கள். நானும் இன்னைக்கு பஜனை பிரசங்கம் பண்ண வராருல உங்களுடைய பக்கத்து ஊரை சார்ந்த ஞான அண்ணனும் இந்த இடத்திற்கு வாலிபர் ஊழியர்களாக வாலிபர் ஊழியத்தை நடத்துவதற்கு வந்தோம். அப்பொழுது நான் பார்த்த 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள அந்த பார்வை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிற பார்வை என்னையே பிரமிக்க வைக்கிறது. அல்லேலூயா. 25 ஆண்டுகளை பின்னோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் இந்த மகிமையான ஆலயத்தை விரிவாக்கி பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000, 5000, அடுத்தது என்ன வார்த்தைன்னு தெரியுமா? எண்ணிக்கை போடல, மிகுந்த வார்த்தை என்று இருக்கிறது. அதே போல் உங்களுடைய மீரான்குளம் மத்தியாவின் ஆலயத்தை சார்ந்த குடும்பங்கள் அப்படியே சீசர்களின் தொகை பெருகியது போல குடும்பங்கள் பெருகி உங்களுடைய ஊழியங்கள் விரிவடைந்து ஆலயம் விரிவடைந்து இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் ஆண்டவர் விருத்தியடைய செய்து இன்றைக்கு குடும்பமாக இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு வர கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லலாம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இரண்டாவது என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய சேகர தலைவர் அருள் திரு செல்ல பாரதி ஐயா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பற்றி என்னுடைய மைத்துனர் அடிக்கடி பேசுவார். அவர்களுக்கு எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிற 3 இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, என்னுடைய பிராணன் கொள்ளை போச்சு, ஆனால் மறுபடியும் மீண்டும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று எரேமியா சொன்னதைப் போல அவங்களுடைய கார் அப்பளமாக நொறுங்கினாலும் அவருடைய பிராணனை கர்த்தர் மீண்டு கொடுத்து இந்த திருமண்டலத்தில் மிக சிறந்த ஊழியர்களாக உங்களை பயன்படுத்துவதற்கு எரேமியாவை போல பிடுங்கவும் நட்டவும் கட்டவும் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்து இதே இடத்துல விருத்தியடைய செய்து ஸ்தோத்தரிக்கும்படியான கிருபைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை ஐயாவை பற்றி எனக்கு நான் நேரடியாக அறிமுகம் கிடையாது, ஆனால் என்னுடைய மைத்தனருக்கு அவர்கள் நண்பர். அப்படி தானே? ஆமாம், என்னுடைய மைத்தனர் கொங்குராவுச்சி சேகரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அடிக்கடி சொல்வார்கள் செல்லப்பாரதியை பற்றி. அத்தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வாலிபர்களை கூட்டிகிட்டு மீராங்குளத்துக்கு போயிருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன மீராங்குளத்தில் என்ன விசேஷம்? சொந்த வாகனத்தை உங்களுடைய திருச்சபையின் சார்பாக அனுப்பி வாகனத்தில் வாலிபர்களை ஏற்றி இந்த இடத்துல கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நான் கூட யோசித்தேன், வாலிபர் ஊழியத்தில் பணி செய்திருக்கிறேன், ஆண்களிக்க சங்க ஊழியத்தில் பணி செய்திருக்கிறேன், நான் கூட இப்படி கிராம திருச்சபையில் செய்ததில்லை, ஐயா அவர்கள் இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய மைத்துனரிடத்தில் அடிக்கடி பேசுவேன். இப்படியாக கர்த்தர் என்னை உங்கள் மூலமாக அழைத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இன்னும் நீங்கள் வேலை செய்கிற அத்தனை இடங்களிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் அநேக வாலிபர்களை கிதியோனியர்களாக எழுப்ப வேண்டும் என்றும்
உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கும் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இங்கே இருக்கிற அபியத்தார் அவர்கள், இப்பொழுதுதான் அவங்களுடைய மாமனாரை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என்னுடைய மகளை உங்களுடைய உறவினர் ஒருவருடைய மகனுக்கு ஒருவனுடைய உறவினரை தான் திருமணம் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே அபியத்தார் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் அம்மா பிள்ளைகள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல எனக்கு தெரிந்த 2 அக்காய் தங்காரி இருக்கிறாங்க. மெர்லின், மெல்கி குடும்பங்கள் எங்கள் திருச்சபை சார்ந்த குடும்பங்கள். தற்போது இந்த குடும்பத்திலே ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். கரங்களை தட்டலாமா? போன வருடம் போது கையில் குழந்தை கிடையாது. இன்றைக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல் கேர்ளை கர்த்தர் கொடுத்து, ஒரு பேபியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அம்மாவோடு இங்கே இருக்கின்றார்கள். உடைய கணவர் இன்றைக்கு நம்முடைய தற்போதைய பேராயருக்கு வாகனத்தை ஓட்டி கொண்டிருப்பதினால் வரல. இருந்தாலும் கர்த்தர் குடும்பங்களை 2 சகோதரி குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஐயரம்மாவுக்கு ரொம்ப உற்ற தோழிகள் 2 பேரும். ஐயா ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, அம்மாவை எங்கன்னு தான் கேட்டாங்க. அப்படிப்பட்ட சகோதரிகள் இங்கே இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும், ஆண்களைக்க சங்கம் மாநாடு நடக்கும் பொழுதெல்லாம் மிக நேர்த்தியாக அழகான அபிநயத்தோடு அழகான உள்ளம் கவர்ந்த அருமையான தத்துவ ரூபமான நாடகங்களை நடித்து காட்டுகிற உங்கள் திருச்சபையை சார்ந்த அன்பு பிள்ளைகளுக்கு என் அன்பான வாழ்த்துதலை ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த மீரான் குலத்தை இன்னும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணணுமா, கொஞ்ச நேரம் பண்ணணுமா? அமைதியாக இருந்தால் சீக்கிரம் நிறுத்துங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? மிக சுருக்கமாக தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த நேரம் எல்லாருக்கும் தூங்குகிற நேரம். எத்தனை மணி? 2 to 3. கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க, 24 மணி நேரம் பிரயாணம் பண்ணி நான் வந்திருக்கிறேன். நேற்று ஒரிசா பார்டரில் ஒரு மலையின் மேலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இன்றைக்கு காலையில் தான் உங்களுடைய ஐயா 24ஆம் தேதின்னு சொன்னாங்க. முதலாவது அப்போமே எனக்கு ஒரு சந்தேகம், 24ஆம் தேதி என்னுடைய வருகை எப்படி இருக்கும் என்று. ஆனால் மத்தியானம் என்று சொன்னார்கள். விடிய காலம் இல்லை, உங்களுக்கு மத்தியானம் தான் இருக்குது ஐயா, வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள். கண்டினியூஸாக 24 மணி நேரம் பிரயாணம் பண்ணி உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு என்னோடு பேசும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? எல்லாரும் உட்கார்ந்தானா நீங்கள் இன்னும் தூங்க போவீங்க. கொஞ்சம் 1 நிமிடம் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை டிவியில் என்னுடைய முகத்தை பார்க்கின்ற நீங்கள் இருக்கையிலேயே என்னோடு பேசும் ஆண்டவரை என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிற உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். என்னோடு பேசும் என்று 1 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் இந்த சத்தம் என்னுடைய சத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய சத்தமாக நீங்கள் கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு நன்மை செய்யணும், இந்த வருடத்திலே ஒரு அற்புதத்தை செய்யணும், இந்த வருடத்திலே ஒரு அதிசயத்தை செய்யணும் என்று வாஞ்சையோடு அவங்க வீட்டிலிருந்து புறப்படும் போதே அவங்க உள்ளத்தில் அவங்க கேட்டதை இந்த வருடத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது சற்று நேரம் உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய இருக்கிறோம். எங்களோடும் இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் உலகமெங்கு மக்கள் கேட்கிறார்களோ அவர்களோடும் ஆண்டவர் கூட இருந்து அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் நேரமாக மாற்றித்தாரும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். வேலிக்கருகே ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த பெண் குழந்தை வேலிக்கு பக்கத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள். பிறந்த குழந்தை அப்பொழுதுதான் பிறந்த சத்தம் கேட்கிறது. குழந்தையினுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்த வாடை கூட போகலை.
அந்த குழந்தையை நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை மருத்துவமனையிலேயோ வீட்டிலே பிறந்தால் சுத்தமான தண்ணீரினால் குளிப்பாட்ட வேண்டும், உப்பு நீரினால் சுத்தப்படுத்த வேண்டும், தொப்புள் கொடியை வெட்டணும். இந்த குழந்தை எப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது, தொப்புள் கொடியை யாரும் வெட்டலை, உப்பு நீரினால் சுத்தப்படுத்தலை, சுத்தமான தண்ணீரினால் அதை குளிப்பாட்டவும் இல்லை. அழுகை சத்தம் கேட்கிறது. நிறைய பேர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார்கள், கடந்து போகிறார்கள். இந்த குழந்தை மறுபடியும் சத்தம் எடுக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு மனிதர் அந்த வழியாக கடந்து போகிறார். அந்த குழந்தையை உற்று நோக்கி பார்க்கிறார். உற்று நோக்கி பார்த்த குழந்தை இரத்த வாடையோடு இருக்கிறது. யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை. அந்த குழந்தையை கையில் எடுத்தார், மேல் வஸ்திரத்தினால் துடைத்தார். அந்த வஸ்திரத்திலே அந்த இரத்தத்தை எல்லாம் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரத்தை கொண்டு துடைத்து விட்டு அந்த குழந்தையை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், குழந்தையை, உன்னை நான் வயல் வெளியின் தானியத்தின் பயிரைப் போல அதிகமாக பெருக பண்ணினேன் என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்ல உன்னை வயல்வெளியின் தானியத்தின் பயிரைப் போல அதிகமாக பெருக பண்ணினேன். அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் உனக்கு கதை சொல்லலை, எங்கேயோ நடந்ததை நான் சொல்லலை. அந்த குழந்தை தான் மீரான் குளம் திருச்சபை. அல்லேலூயா. எங்கே இருக்குது பைபிள்னு சொல்லி கேட்கிறீங்களா? யாருக்காவது தெரியுமா நான் சொன்ன முகவுரை வசனங்கள்? நான் சொன்னது கதை சொல்லலைங்க, இந்த பைபிள் அப்படி இருக்கிறது. என்னுடைய பிறப்பின் வரலாறு என்ன? உங்கள் மீரான் குளம் திருச்சபையின் வரலாறை இந்த புத்தகத்தின் பின்பகுதியில் அச்சடித்திருக்கின்றார்கள். இந்த பூமியிலே திருச்சபை பிறந்தது எப்படி என்று இஸ்ரவேலின் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை எப்படிப்பட்டது? யாருக்காவது உட்கார்ந்து இருக்கிறவங்கள், இந்த ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கிற தம்பி தங்கைமார் ஊழியர்கள் யாருக்காவது தெரியுமா? நான் சொன்ன பிறப்பின் வருத்தமானம் என்றிருக்கும் தமிழிலே. சங்கீதமா? இதில் ஒன்றும் கண்டுபிடிக்கலையா? யூடியூப்பில் கண்டுபிடிச்சிட்டிங்க? வந்துச்சா? ரைட். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என் கூட சத்தமாக படிக்கணும். நான் அப்படி ஆலயத்தை சுற்றி பார்க்கின்ற பொழுது 3 முறை நானும் நடந்தேன். அப்பொழுது அநேகருடைய கைகளிலே பைபிள் இல்லைன்னு நான் பார்த்தேன். சும்மா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நிறைய பேர் கையில் பைபிள் கிடையாது. நான் 3 முறையும் உங்கள் ஆலயத்திற்குள் இருக்கிற அத்தனை பேருடைய கைகளை தான் பார்த்தேன். அது என்னுடைய வழக்கம். இங்கே இருக்கிற சகோதரிமார்களுக்கு தெரியும். யாருடைய கையிலும், பெரும்பாலானவருடைய கையிலே பைபிள் இல்லை. இருந்தாலும் இருதயத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு நம்பி இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 974 ஸ்கிரீனில் தம்பி போடுவாங்க நினைக்கிறேன். படிப்போம். உன் பிறப்பின் வருத்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததுமில்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்துவிடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நிலக்கடலை உங்கள் ஊரில் ஃபேமஸாக இல்லையா? சொல்லுங்கள், ஃபேமஸாக இல்லையா? ஆமாம், ஒரே ஒரு செடி. ஆனால் கீழே எத்தனையோ நிலக்கடலைகள் பெருகி இருக்கும் இல்லைங்களா? அதே போல் இந்த மீராங்குளம் திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். உன்னை வயலின் தானியத்தின் பயிரைப் போல
அநேகமாயிரமாய் பெருகும்படி கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. இன்னும் பல மருத்துவர்களை தேவன் உருவாக்குவார், அநேக ஊழியர்களை உருவாக்குவார், அநேக IAS IPS போன்ற உயர் ரகத்திலே பணி செய்கிற தாசர்களை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. இந்த முகவரையோடு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சுட்டி காண்பித்து மீண்டுமாக இந்த வேத புத்தகத்தில் வாசித்த பகுதியை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் நம்ம எல்லாரையும் எப்படி இந்த பூமியிலே உருவாக்கியிருக்கிறார் என்ற வார்த்தையை கதையோடு சொல்லிக் கொடுத்தேன். அப்படி தானே? நம்மெல்லாம் வேலியின் அருகே வீசப்பட்டிருந்த மக்கள் கூட்டம். நம்ம யாரையும் பார்த்து நம்மளை பரிதபிக்க யாருமே இல்லை. மீராங்குளத்து மக்கள் எல்லாம் படிப்பறிவற்றவர்கள் என்றும் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று புற மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நாம், ஆண்கள் மீச கூட வைக்கக்கூடாது, இடுப்பில் துண்டு கட்டியிருக்கணும், இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினால் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம் எல்லாரையும் கரங்களிலே ஏந்தி உங்களை இந்த உலகத்தின் தானியத்தின் பயிரைப் போல பெருகும்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதினால் இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு பெயர் என்ன? மத்தியாவின் ஆலயம். இந்த மத்தியாவின் திருநாள் இல்லைங்களா? ஆமாம். 11 சீடர்களை ஆண்டவர் இயேசு தான் தெரிந்தெடுத்தார். ஆனால் மத்தியாவை மட்டும் யார் தெரிந்தெடுத்தா? சத்தமாக சொல்லுங்க. யூதாஸ்காரியை தெரிந்தெடுத்தாரா? 12 பேரை இயேசு தெரிந்தெடுத்தார் என்று பைபிளில் இருக்குது. ஆனால் இந்த மத்தியாவை மட்டும் யார் தெரிந்தெடுத்தா? விசுவாசிகள் எல்லாரும் தெரிந்தெடுத்தாங்களா? அதற்கு ஒரு தலைமை தாங்கின ஒருவர் இருக்கிறார். சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். மத்தியாவை தெரிவு செய்வதற்கு தலைமை தாங்கின ஒரு நபர் இருக்கிறார். யாரு? பேதுரு. வெரி குட். தம்பிமார் யார் சொன்னீங்க? ஆமாம், தம்பிமார். அவனுக்கு ஒரு கரந்தட்டி கொடுக்கலாம். மூத்த சீடன் பேதுரு தான். ஒரே ஒருத்தர் காலியாக இருக்கிறாரு. நம்ம ஒருத்தர் என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கணும் என்று சொல்லி யாரை தெரிந்தெடுத்தாங்க? மத்தியாவை தெரிந்தெடுத்து, மத்தியா என்றால் பெயர் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது மத்தியா என்றால் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இது கடவுளின் பரிசு. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், வேதத்திலே நீங்கள் படிக்க முடியும், நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியும். கிஃப்ட் ஆஃப் யாவை என்று இருக்கிறது. யாவை என்றால் கடவுள், கிஃப்ட் என்றால் பரிசு. கடவுளின் பரிசு தான் யாரு? மத்தியா. அதே போல தேவன் இந்த ஆலயத்தை அவருடைய பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த வேதத்திலே சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலர் 1:26 படி மத்தியா அப்போஸ்தலருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. யாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்? அதே போல இங்க இருக்கிற அத்தனை பேரும், அத்தனை குடும்பங்களும் அப்போஸ்தலருடைய வரிசையிலே சேர்க்கப்பட வேண்டும். யாருடைய வரிசையிலே? இப்போ திருச்சபை மத்தியாவின் பெயரில் இருக்கிறது. இந்த மத்தியா என்றால் சொல்லிக் கொடுத்தேன். என்ன அர்த்தம்? கடவுளுடைய பரிசு. இந்த பகுதியிலே மீராங்குளத்திலே தேவன் உங்களுக்கு இந்த ஆலயத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார். மத்தியாவின் பெயரிலே மத்தியா அந்த 11 சீடர்களோடு கூட சேர்ந்து 12வது சீடராக சேர்த்து கொள்ளப்பட்டதை போல இந்த மத்தியாவின் ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அப்போஸ்தலருடைய வரிசையிலே சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மணவாட்டியாகிய திருச்சபை எல்லாவற்றிலும் அப்போஸ்தலர்களைப் போல் வாழ வேண்டும். அதற்கு தான் இந்த பண்டிகை, அதற்கு தான் இந்த மகிமையான ஆலயம். இந்த ஆலயத்தை சார்ந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிற 3 வார்த்தைகள், 3 வசனங்கள் தான் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே இந்த மைய ஆராதனையிலே நான் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக படிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மைய பகுதி, பக்கம் பழைய ஏற்பாடு 808. அதற்கு முந்தைய 3ஆம் வசனத்தை அப்படியே சேர்ந்து படிக்கலாம். 807ஆம் பக்கத்தில் இருக்கிற ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். நிறுத்த விரும்புகிறேன். எந்த ஆலயத்திற்கு போங்கள் என்று சொல்கிறார் ஏசாயா? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும். நல்லா கவனிக்கணும். இங்கே ஏசாயா சொல்லி கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லல. யாருடைய ஆலயத்துக்கு? யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்குன்னு சொல்லல, ஆலயத்துக்கும் போங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற ஏராளமான வெளி இடத்தில் இருக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. பற்பல இடத்துல நீங்கள் உங்களுடைய தொழில் துறையாக இருக்கிற இடம் உண்டு. ஒளிப்பெருக்கின் சத்தத்தை கேட்டு வீட்டில் இருக்கிற வர முடியாதவர்கள் உண்டு. ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எப்படி ஆயினும் எந்த சூழலாயினும் மத்தியாவின் ஆலயத்துக்கும் போய்விட வேண்டும். எங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மத்தியாவின் ஆலயத்துக்கும் போய்விட வேண்டும். நீங்கள் தொழில் ரீதியாக பட்டணத்தில் வசிக்கலாம், எந்த இடத்திலும் வசிக்கலாம். நீங்கள் இல்லைனா பூமியிலே பற்பல இடங்களிலே நீங்கள் பணி செய்யலாம். ஏசாயா சொல்கிறார், கர்த்தருடைய பர்வதமாகிய தேவனுடைய ஆலயத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போய்விடுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னையா? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு அவ்வளவு விசேஷம் இருக்கிறது என்று இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன அப்படிப்பட்ட விசேஷித்த தன்மையை ஏசாயா சுட்டி காண்பிக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபினுடைய தாத்தா பேர் என்ன? யாக்கோபின் தாத்தா பேர் என்ன? ஆபிரகாம். இந்த வேத புத்தகம் சொல்கிறது, யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது முதலாவதாக நான் சொன்னல, நல்லா அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லும் தேவனுடைய ஆலயம் என்பதும் ஒரே எபிரேய வார்த்தை. கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய ஆலயம் ரெண்டும் ஒரே சொல். நல்லா கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எபிரேயத்தினுடைய பழைய ஏற்பாடு மூல பாஷை அனைத்தும் ஒரு காரியத்தை மையப்படுத்துவதற்கு சொல்வதற்கு அது சொல்லிக் கொடுக்கும். நீதிமான் என்று சொன்னால் அதற்கு பக்கத்தில் நீதிமானுக்கு துணையாக உத்தமன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அக்கிரமக்காரன் என்று சொன்னால் அதற்கு இணையாக துன்மார்க்கன் என்றும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு அருகே இருக்கிற ஒரு பொதுவான அர்த்தத்தை உடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கும். அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய பர்வதம், அடுத்தது தேவனுடைய ஆலயம். இந்த யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது வேத புத்தகத்தில் சாலமோன் கட்டின மோரியா மலையின் மேல் இருந்த ஆலயம். நல்லா கவனிக்கணும். யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது சாலமோன் கட்டி எழுப்பின மோரியா மலையின் மேல் இருந்த தேவாலயம். இதை கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்பொழுது. ஆகவேதான் கர்த்தருடைய பர்வதம் என்றும் தேவனுடைய ஆலயம் என்றும் இருக்கும். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கணும்? குறிப்பாக பலிபீடம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? பலிபீடம். உங்க மத்திய ஆலயத்தில் பலிபீடம் இருக்குதா இல்லையா? இருக்கிறது. எங்க இருக்கிறது? இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த யாக்கோபின் தாத்தா பலிபீடம் கட்டினாரா, மோரியா மலையிலே பலியிட்டாரா என்றால் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்குள் வாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்குள் வாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் படிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். அன்பானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த வேத புத்தகத்தில் மோரியா தேசம் என்ன தேசம்?
மோரியா தேசம். சாலமோன் கட்டின ஆலயம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறவங்க யாராவது வாசிக்கலாமா? அவர் அந்த மலையில் தான் கட்டினார் என்று பைபிளில் இருப்பிடம் இருக்கிறதா? வாசிக்க முடியுமா யாராவது? 2 நாளாகமும். வெரி குட். டீச்சருக்கு ஒரு கைத்தட்டு. டீச்சரா அவங்க யாருன்னு தெரியாது. 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. கரெக்டு தானே? 2 நாளாகமும் 3:1 தாவீது ஆலயம் கட்டுவதற்காக சேர்த்து வைத்த அத்தனை பொருட்களையும் சாலமோன் மோரியா மலையிலே கட்டினான். அதுதான் கர்த்தருடைய பர்வதம். இங்கே படிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மோரியா தேசம் நான் காண்பிக்கும் மலை. இப்போ படிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஏன் யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது அவனுடைய தாத்தா யாரு? ஆபிரகாம் தன் தகப்பன் ஈசாக்கை பலியிடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்க வருகிறது. கர்த்தருடைய பர்வதம். நல்ல கவனிங்கள். இந்த இடத்துல ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? கர்த்தருடைய பர்வதம். நான் ஏற்கனவே ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னேன், கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலை. இப்போ கர்த்தருடைய பர்வதம் என்ற வார்த்தை எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு ஆலயம் என்ற வார்த்தை பயன்படுத்தாதபடியினால் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பர்வதம். இந்த மத்தியாவின் ஆலயத்திற்கு நான் ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஐயா, 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வரைக்கும் அல்ல, 100வது ஆண்டு கொண்டாடுகிற நூற்றாண்டு பண்டிகை மட்டுமல்ல, உங்க தலைமுறை 200 ஆண்டு காலங்கள் வரும்போது வரைக்கும் சொல்லப்படும். மத்தியாவின் ஆலயத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அதேதான் இந்த வசனம் சொல்கிறது, இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னான் என்று சொல்லல, இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. என் அன்புக்கினி ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை 3 எபிரேய வார்த்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். முதலாவது எபிரேய வார்த்தை யெகோவா ஈரே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்து கொள்வேன். நம்ம பாட்டு பாடுறோம், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சத்தமா இன்னும், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நானே, கலங்கலப்பா நான் கலங்கலப்பா, கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தருடைய பர்வதம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது எல்லாம் பார்த்து கொள்ளும் இடம். அல்லேலூயா. அந்த வளகத்திற்குள்ளே அமர்ந்து நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை சொல்லுங்கள், ஆண்டவரே யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னாரே, மத்தியாவின் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற என் சிறுமை உமக்கு தெரியும், எளிமை உமக்கு தெரியும், என்னுடைய கண்ணீர் உமக்கு தெரியும், என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், என் பாடுகள் உமக்கு தெரியும், என் வேதனை உமக்கு தெரியும், என் நிந்தனைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் அன்றைக்கு ஆபிரகாமின் இடத்துல அந்த தூதன் சொன்னாரே, யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் பெயரிட்டாரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னாரே. அதே போல இந்த ஆலயத்தில் இந்த 98வது பிரதிஷ்டை பண்டிகையின் பிரதான ஆராதனையிலே காணிக்கைகளை படைக்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்வீர்கள், இது மத்தியாவின் ஆலயம் அல்ல, எல்லாம்
எல்லாம் பார்த்து கொள்ளும் இடம் என்று சொல்வீர்கள். அல்லேலூயா. அன்னாலை போல வந்திருக்கீங்களா? உங்க கண்ணீரை அன்னால் அப்படிதான் ஜெபம் பண்ணினார். என்னுடைய சிறுமையையும் எளிமையையும் பாரும் ஆண்டவரே என்று சொன்னார். இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது துக்கமுகமாய் இருந்ததில்லை, மகிழ்ச்சியோடு சென்றார். இந்த இடத்துல கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற, யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற மத்தியாவின் ஆலயத்துல 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல, சொல்லுங்க சத்தமா, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த 98வது ஆலய பிரதிஷ்டையினுடைய மைய ஆராதனையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை, இந்த வருடத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளும் வருடமாக எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். என்ன செய்வார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் நாட்களாய் உங்களுக்கு மாற்றி தருவார். இரண்டாவதாக, தேவனுடைய ஆலயமாகிய யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் என்பது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த யாக்கோபின் ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஒரு கல். நல்ல கவனிங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலும் பலிபீடம் என்ற வார்த்தை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆலயம் என்பது பலிபீடத்தோடு இணைந்தது. இந்த இடத்துல யாக்கோபு தன் தலையணியாக எதை வைக்கிறார்? கல்லை வைக்கிறார். அந்த கல்லுக்கு தமிழில் ஸ்டோன் என்றிருக்கிறது, அல்ல பலிபீடம். அந்த பலிபீடத்திற்கு கல் வைத்து ஆண்டவரை நோக்கி ஒரு கனவு, ஒரு சொப்பனம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடம். அந்த இடத்துல ஆண்டவர் ஏணியின் நுனி உச்சிலே நிற்கிறார். நல்ல கவனிங்கள். ஆலயத்தினுடைய இந்த இடத்துல தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடம். மேல உச்சியில நின்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமி எல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். ஆலயம் என்பது வாக்கு தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை சுதந்திரிக்கும் இடம். நல்ல கவனிங்கள். ஏனையா நான் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும்? இன்றைய காலத்தில் சேட்டலைட் சர்ச் இருக்கிறது. சேட்டலைட் சர்ச்னா 24 ஹவர்ஸும் லைவ்ல நீங்க எந்த உலகத்தில் எங்கிருந்து பார்க்கலாம். எலக்ட்ரானிக் வொர்ஷிப் இருக்கிறது. கர்த்தர் அதெல்லாம் சொல்லலங்க. எங்க போகணும் தெரியுமில்ல? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போங்க. ஏன் போகணும்? ஏசாயா 2:3 சொல்கிறது, அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிப்பார் என்று இருக்கிறது. அர்த்தம் என்ன? இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் இடமாக தேவனுடைய வீட்டை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் யாக்கோபு அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார். படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஐயா, உங்கள் மீரான் குளம் மணவாட்டியாகிய திருச்சபையை ஆண்டவர் பரலோகம் வரைக்கும் கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த வீடை அல்லாமல் வேறு மார்க்கம் இல்லை. நல்லா கவனியுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கலாம். இப்பொழுது வீட்டுக்குள்ளேயே தொலைக்காட்சியின் வழியாக நேரடியாக கூட இதை பார்த்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோகம் தேவனுடைய வாசலை காண வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபின் ஆலயத்திற்கு போக வேண்டும். அவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய வீடு மாத்திரமல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தில் நல்லா கவனிங்கள். அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். தேவனுடைய வீட்டுக்கு என்ன பெயர் வைக்கிறார் தெரியுமா? படிக்கலாம். 19ஆம் வசனத்தில் 18, 19 படிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18, 19. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பதாக அந்த ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னேன்? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் இடம் மத்தியாவின் ஆலயம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது,
இது தேவனுடைய வீடு மாத்திரமல்ல, என்னை பரலோகம் வரைக்கும் சேர்க்கின்ற மணவாட்டியாகிய மணவாளன் வருகின்ற வரைக்கும் என்னை அழைத்து செல்லுகின்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால் நிரப்புகிற ஆசீர்வதிக்கின்ற இடம். ஆகவேதான் பெத்தேல் என்று இருக்கிறது. பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் ஆண்டவர். அதை தான் ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்கிறது? பெத்தேல். பைபிளில் பேத் என்ற இடம் பைபிளில் சுட்டி காண்பித்திருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் போனீங்கன்னா எபிரேய அகரவரிசை அழகாக இருக்கும். எபிரேய அகரவரிசையினுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அழகாக எபிரேய வார்த்தைக்கு ஒரு தலைப்பு போட்டிருக்கோம். அதில் படித்து பாருங்கள். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று இருக்கும்ல, அதற்கு முன்னால் ஒரு எபிரேய வார்த்தை கிடக்கும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? என்ன போட்டிருக்குது? பேத் என்று இருக்கிறது. நீங்கள் குறித்து வச்சுடுங்க. பேத் என்றால் வீடு. அந்த வீட்டில் இருக்கிற 2வது அகர வரிசை பேத். அந்த 8 வார்த்தைகளும் பேத்தில் தான் ஆரம்பிக்கும். வாலிபன், என் வீட்டில் இருக்கிற வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். முதல் வசனத்தின்படி தன்னை, அடுத்ததும் பேத்தில் தான் ஆரம்பிக்கும். 10ஆம் வசனமும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீட்டுக்குள் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. இப்படி 8 வாக்கியங்களும் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கும். பேத். பேத் என்றால் வீடு, ஏல் என்றால் ஆண்டவர். ஆண்டவர் தங்கி தாபரிக்கின்ற வீடு. அதனால தான் 132ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த வாசஸ்தலத்தை நான் விரும்பினபடியினால் இதிலே நான் தங்கி என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன். அதன் ஏழைகளை ஆகாரத்தினால், சொல்லுங்க சத்தமா, திருப்தியாக்குவேன். ஐயா, இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையாய மன்னா மட்டுமல்ல, இந்த பூமியிலே ஒருவரும் போஷிக்க கூடாது பெரிய ஆகாரம் இருக்கிறது. 2வது வார்த்தை பெத்தேல் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற இடம். ஆகவே தான் வேதத்தில் படிக்கலாம். ஏற்கனவே வாசித்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்குள் வாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பின்னால் இருந்து படிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 808 ஆரம்ப வரியை படிக்கலாம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம், அவருடைய வாக்கு தத்துவம் வெளிப்படுகிற இடம். ஆகவே இந்த மத்தியாவின் ஆலயத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க சத்தமா, பெத்தேல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பெத்தேல். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பெத்தேல். ஆண்டவர் வாசம் பண்ணும் இடம் பெத்தேல். இந்த இடத்துல உங்களை பரலோகம் வரைக்கும் சேர்க்கக்கூடிய வாசல் இங்கே தான் இருக்குது, வேற எங்கும் கிடையாது. நல்ல கவனிங்கள். அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், இந்த இல்லவே இல்லை. இந்த இடம் ஆண்டவர் ஏறுகிற இறங்குகிற. நான் சிறுவனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, கோயிலுக்கு நீ வர்றியோ வரலையோ, இந்த ஆலயத்தில் தூதர்கள் உனக்கு முன்பதாகவே அமர்ந்து ஆண்டவரை கேருபீன்கள் சேராபீன்கள் என்ன செய்கிறாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்ன சொல்லிட்டு இருக்காங்களாம்? ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இப்பொழுது அழகான ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். லியோ ராகேஷ் உன்னுடைய குடும்பத்தார் அழகாக பாடியிருக்கிறாங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால், அது ஆலயத்தை பற்றி வார்த்தை. பைபிள் அப்படி தான் இருக்குது. வானாதி வானங்களும், இன்னைக்கு காலையில் அதை சுருக்க ஜெபத்தில் படிச்சிருப்பாங்க. வானாதி வானங்கள் கொள்ளாத ஆண்டவரை, அந்த மனிதருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையினால் வர்ணிக்க முடியாதவரே, எப்பொழுதும் உம்புகள் பாடிக்கொண்டே இருப்பேன். அதை தான் இன்றைக்கு 98ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடுங்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் துதித்து பாடுவதைப் போல பாடுங்கள் என்று இருக்கிறது. 2 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். முதல் வார்த்தை என்னது? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வி. 2வது என்ன வார்த்தை? பெரிய வார்த்தை பெத்தேல் என்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை யாக்கோபு சுதந்திரித்து கொண்டது போல நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். மொத்தம் 5 வச்சிருக்கிறான், 2 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 இருக்குது. நிறைய பேர் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒன்று தான், கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே ஒரு எபிரேய வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், படிக்கலாம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல்
ஒரு கல்லை எடுத்து நிறுத்த விரும்புகிறேன். கல்லுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? பலிபீடம். ஆலயத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க? பலிபீடம். ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். மூன்றாவது, ஏன் தேவனுடைய ஆலயமாகிய யாக்கோபின் ஆலயத்திற்கு போகணும்னா, இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார். அல்லேலூயா. இம்மட்டும் 98 ஆண்டுகள் எங்கள் முன்னோர்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இன்னும் பல ஆண்டுகள் வழிநடத்தி செல்லுவார். அதுக்கு தாங்க மத்தியாவின் ஆலயம், அதுக்கு தாங்க தேவனுடைய ஆலயம், அதுக்கு தாங்க யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்தின் அடையாளமாக இருக்கிற மத்தியாவின் ஆலயம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, உன்னை நான் பார்த்துக்கிறேன், அடுத்த நாள் எப்படி இருக்கா கூட என்று கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்கிற எபனேசரை, உங்களுக்கு தெரியும் எபன் என்ற வார்த்தை நேசர் என்றால் ஆண்டவர், நேசர் என்றால் டு ஹெல்ப் என்ற அர்த்தம், எபி என்றால் ஆண்டவர். நேசர் என்ற வார்த்தை உன்னத பாட்ட புஸ்தகத்தில் ஏராளமான இடத்தில் இருக்கிறது. அவர் என் ஆத்தும நேசர். இந்த நேசர் என்ற வார்த்தை எனக்கு உதவியாளர் அவர் தான், வேற யாருமே கிடையாது. காட் இஸ் மை ஹெல்ப். எபனேசர் என்றால் காட் இஸ் மை ஹெல்ப், எனக்கு உதவி செய்கிறவர் அவர் தான். இந்த இடத்துல நல்ல கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோரியா மலையில் இருக்கிற யாக்கோபின் ஆலயம் ஆகிய அவங்களுடைய தகப்பூட்டன், அவங்களுடைய தாத்தா ஈசாக்கை கூட்டி கொண்டு போகும்போது பலியிடப்பட்ட அதே இடம், யாக்கோபு கல்லை வைத்து தரிசனம் கண்ட அதே இடம், சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தி பெயரிட்ட அதே இடம், அந்த இடத்துல தான் இப்பொழுது 3வது ஆலயம் அல்ல, வெறும் சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? பெற்றோர் தன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வரும்போது அந்த ஆலயத்தின் நடுவிலே அமர்ந்து கொண்டு அங்கே வரையப்பட்டிருக்கிற சித்திரம் என்றால் வரைபடம் அல்ல, கற்களால் ஊழிகளினால் வெட்டப்பட்ட சித்திரம் இருக்கும். என்ன சித்திரம் இருக்கும்? தலையிலே கொத்தனார் பயன்படுத்துகிற அந்த சாந்து சட்டி இருக்கும், செங்கடல் இருக்கும், யோர்தான் நதி இருக்கும், எரிகோ கோட்டை இருக்கும். அப்படியே உட்கார்ந்து சிந்திச்சிட்டு இருப்பாங்களாம். நம்முடைய முன்னோர்களில் 430 வருஷம் பார்வோன் அடிமையாக்கி கொண்டிருந்தான். இன்றைக்கு கர்த்தர் நம் எல்லாரையும் விடுவித்தார். யோர்தான் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தது, கடந்து போக முடியல. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டது. பார்வோன் ஓடிக்கொண்டு வந்தான், துரத்தி கொண்டு வந்தான், செங்கடல் 2ஆக பிரிந்தது. இதையெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதை தான் 48ஆம் சங்கீதத்திற்குள் வாருங்கள். அந்த சங்கீதத்தில் பர்வதத்தை குறித்தும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் படிக்க முடியும். சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 48 முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும். பரிசுத்த பர்வதம் நல்ல கவனிங்கள், என்ன போட்டிருக்குது? பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படக்கட்டவர். வட திசையில் உள்ள சீயன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் எங்கே வந்தாங்க? இந்த ஆலயத்துக்குள்ளே, கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ளே யார் வந்தாங்க? ராஜாக்கள். அப்படியே வாருங்கள். 9ஆம் வசனத்தில், தேவனை உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கரம் பிடித்து வைத்துக்கொண்டு கடைசியில் பாட்டு பாடுவாங்க. 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் எபனேசராயிருப்பார். இந்த இடத்துல எபனேசர் என்ற வார்த்தை இருக்குங்க. எபிரேய வார்த்தை தமிழில் எப்படி இருக்குது? மரண பரியந்த நம்மை நடத்துவார். எபிரேயத்தில் மரண பரியந்தமும் நமக்கு உதவி செய்வார். இந்த மதியான வேளையிலே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரை நல்ல எபனேசராய் இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இன்னும் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இடமாக இந்த தேவாலயம் மாறட்டும் என்று இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். இந்த இடம் மத்தியாவின் ஆலயம் அல்ல. என்ன இடம்? எபனேசர். எபனேசர் என்றால் அர்த்தம் என்ன?
இம்மட்டும் உதவினார், இனிமேலும் 98 ஆண்டு அல்ல, அது 900 ஆண்டுக்கும் உதவி செய்வார். நண்பர்கள் உதவி செய்ய முடியாது, உறவினர்கள் உதவி செய்ய முடியாது. ஒருவேளை இங்கே யாராவது நீங்கள் கஷ்டப்பட்டு தாய் தகப்பனற்ற சூழலிலே ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், உதவி செய்ய யாரும் இல்லை. எபனேசரை பிடித்துக் கொள்ளுங்கள். பலிபீடத்திலே சாமுவேல் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும். ஆமாங்க, ஆலயத்தின் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த தேவன், இந்த தேவன் யாரு? யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார்ல, அவர்தான் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே 3 எபிரேய வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். மத்தியாவின் ஆலயத்திற்கு ஏன் போவோம் வாருங்கள் என்றால், இந்த இடத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இன்னொரு முறை, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இன்னும் சத்தமா, எல்லாம் பார்த்து கொள்ளுவார். யாக்கோபின் சுதந்திரம் நமக்கு உண்டு. இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உதவி செய்வார். ஒரே ஒரு சரணத்தை பாடி அப்படி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இம்மட்டும் உதவின எபனேசரை இனியும், எல்லாரும் சத்தமா, இம்மட்டும் உதவின இனியும் இலை இருக்கும் என் தேவன் பெரியவரே, இந்த உலகத்தில் இருக்கும் என் தேவன் பெரியவரே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. இன்னொரு முறை சொல்லலாம், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் தாங்கிடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, பெரியவரே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. இன்னொரு முறை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இப்படி முழங்கால் படியிடலாம் ஒரு நிமிடம். ஆண்டவரே, ஆபிரகாம் பர்வதமாகிய மோரியா மலையின் மீது ஈசாக்கை பலியிடச் சென்ற பொழுது பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தின் மேலே ஈசாக்கை கிடத்தும் போது ஒரே ஒரு சத்தம், அது ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் சத்தம். நமக்காக பலியிடப்பட்ட இயேசு தன் சுய இரத்தத்தினாலே இந்த மத்தியாவின் ஆலயத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் ஐயா. உம்முடைய பலிபீடத்திற்கு நான் வரும்போது ஆபிரகாமை போல சொல்லுவேன். ஆபிரகாம் தன் மகனிடத்திலே சொன்னார், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அதே போல என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், ஏசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான், நீ கவலைப்படாத. மனைவி சொல்லுங்க கணவனை பார்த்து, கவலைப்படாதுங்க, எல்லாம் ஏசப்பா பார்த்து கொள்ளுவாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ளே தான் போகிறோம், எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்து கொள்வாங்க. உங்களுடைய சரீரமும் அப்படியாக மாறட்டும். எல்லாம் பார்த்து கொள்ளுகிறேன் தேவன் தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாக மாறட்டும் என்று சொல்லுங்கள். இரண்டாவது, உங்களுடைய இந்த ஆலயம் யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
நீ படுத்திருக்கிற பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். அதே போல் இந்த நாளிலே என்னுடைய ஆலயமாகிய பெத்தேலுக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, யாக்கோபின் சுதந்திரத்தை எங்களுக்கு தாரும். சாமுவேல் ஒரு பலிபீடத்தை கட்டி எம்மட்டும் உதவின ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்வார் என்று பின்வரும் சந்ததிக்கு சொன்னது போல என் பிள்ளைகளுக்கு இனியும் உதவி செய்வார். எம்மட்டும் உதவின எபனேசர் இனிமேலும் உதவி செய்வார் என்று சொல்லுங்கள். சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எபனேசர் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். கலங்கி போகிற நேரத்தில் எபனேசர் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். பல்வேறு இக்கட்டு சூழல் சூழும் போது எபனேசர் என்று சொல்லுங்கள். இந்த ஆலயத்திற்கு நேராக கண்ணோக்கி பாருங்கள். எம்மட்டும் வழி நடத்தினவர் இன்னும் வழி நடத்துவார். ஆண்டவரை, இந்த 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து மத்தியாவின் ஆலயத்துக்குள்ளே யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னதைப் போல யெகோவா ஈரே என்று நாவினால் அறிக்கை செய்கிறார்கள். பெத்தேல் என்ற வார்த்தையை யாக்கோபு சொன்னதைப் போல் அறிக்கை செய்கிறார்கள். சாமுவேல் சொன்னதைப் போல எம்மட்டும் உதவின ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்வார் என்று எபனேசர் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். எம்மட்டும் உதவின கர்த்தர் இனிமேலும் உதவி செய்ய உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் வழி நடத்தி ஆசீர்வதியும். யாரேனும் பொருத்தனையோடு அன்னாலே போல ஒரு குழந்தையை ஏசப்பா கொடுத்தா சாமுவேல் என்று பெயரிடுவேன், இல்லை என்றால் மத்தியா என்று பெயரிடுவேன் என்று யாராவது ஜெபித்தால் அவர்களுக்கு இரக்கம் செய்யும். அடுத்த வருஷம் குழந்தையோடு தூக்கி கொண்டு வரட்டும். ஒருவேளை இத்தனை வருஷம் கடன் பாரத்தால் அமிழ்ந்திருக்கிறேன், கடன் பாரத்தில் மீள முடியலை, கர்த்தர் மீளச் செய்வார் என்றால் இந்த ஆலயத்தின் தேவைகளை சந்திப்பேன் என்று யாராவது ஜெபித்தால் தேவைகளை சந்தியும். என் பிள்ளைகள் இந்த பூமியிலே தீய பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முறை நான் முட்டி முட்டி ஜெபித்து பார்த்தேன், ஒன்றும் முடியலை, மீண்டு வரல. கர்த்தர் அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்தினாள். அவனை சகைவு போல ஆண்டவருடைய பாதபடியில் கொண்டு வருவேன் என்று யாரை பொருத்தனை பண்ணினாள். தாயார் தகப்பனின் கண்ணீரை பாரும். வியாதி சுகமாக்க முடியாத சூழலிலே யாரேனும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாள், ஆண்டவரே, இந்த இடம் ஒரு பெதஸ்தாவாக இருப்பதினால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து வழி நடத்தும். மறுபடியும் உடைய பிள்ளைகளை யெகோவா ஈராக இருக்கிறவர் பார்த்து கொள்ளட்டும். எபனேசராக இருக்கிற நீர் பார்த்து கொள்ளும். பெத்தேலாக இருக்கிற நீர் பிள்ளைகளை பார்த்து வழி நடத்தும். தொடர்ந்து உடைய கரம் இந்த ஆராதனையில் இடப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.